வணக்கம். இது சேலம் சுந்தர், சேலம் சுந்தரின் டி த இங்கிலீஷ் அகாடமி வெல்கம்ஸ் யூ ஹோல் ஹார்ட்டட்லி. ரைட்டோ, இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஐஸ் பிரேக். ஏ அண்ட் த இந்த மூணில் நான் கொடுத்துருக்க மூணு எது ஃபிக்ஸ் ஆகணும், எந்த ஆர்டிக்கிள் வரணும்னு சொல்லி பார்க்கலாம். டேஷ் அம்ப்ரெல்லா, டேஷ் யூனிவர்சிட்டி, டேஷ் யூஎஸ்ஏ. இதுக்கு ஏ போடணுமா, அண்ட் போடணுமா, த போடணுமா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணிட்டீங்களா? ஃபைன். இது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் அம்ப்ரெல்லா, ஏன்னா ஏஇஐஓ அண்ட் யூ அப்படிங்கிற அந்த வவல் தொடங்கக்கூடிய வார்த்தைகள் எதாக இருந்தாலும் அதுக்கு அண்ட் போடணும். உங்களுக்கு ஒரு பால பாடம் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு குழப்பம். யூ வந்தாவே அண்ட் தான் போடணுங்கிற வச்சுட்ருக்கோம். இல்லை ஏஇஐஓ அண்ட் யூ இந்த அஞ்சில் எது வந்தாலுமே அண்ட் தான் போடணும்னு நம்ம பார்க்கக்கூடாது. அந்த எழுத்தோட ஒலி அமைப்பு என்னன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ பாருங்க, an umbrella, a university, the USA. என்ன சார் இது? இந்த யூக்கு ஆன் போட்டிருக்கீங்க, எந்த யூக்கு ஏ போட்டிருக்கீங்க, எந்த யூக்கு த போட்டிருக்கீங்க. எஸ், வாட் இஸ் அ யூனிவர்சிட்டி? இந்த யூ எழுத்து வவல் தான், ஆனால் அதனுடைய சவுண்டு வவல் சவுண்ட் கிடையாது. ஒய் அப்படிங்கிற சவுண்டு வரும். ஒய்ங்கிறது ஒரு கான்சனன்ட், அதனால தான் இங்கே அ யூனிவர்சிட்டின்னு போடுறோம். அதே மாதிரி அ யூனிட், a UK bank, a US grant, a uniform asylum law, uniform, a uniform, a unified front. So இந்த மாதிரி see a unique challenge, a unique. So இதில் எல்லாம் யூ தான் வந்திருக்கு, ஆனாலும் இதனுடைய உச்சரிப்பு ஒய் சவுண்டில் வரதுனால அதுக்கு நம்ம ஏ தான் போடணும், அண்ட் போடக்கூடாது. சரி, அடுத்து ஒரு கூட்டமைப்பு நாடுகள் இருக்கும்போது அந்த கூட்டமைப்பு நாடுகளுக்கு நம்ம the UK, the USA, the UAE, United Kingdom, United States of America, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த மாதிரி யுனைடெட் சொல்லி வந்தாலே அதுக்கு த என்று தான் போட வேண்டும். இதுதான் விதி. இப்போ உங்களுக்கு நிச்சயமா புரியும் நினைக்கிறேன். an umbrella, a university, the USA. இந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்களே எக்ஸாம்பிள் ஏகப்பட்டது கொடுக்கலாம், யூஸ்ஃபுல் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே, மீண்டும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி.